சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. இந்த வேளையிலும் கூட நான் ஒரு சில அறிவிப்புகளை மாத்திரம் மிக சுருக்கமாய் தந்து ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு செயல்படுகிறது என்பதை அறிந்து அநேகம் பேர் இந்த ஊழியத்திற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்த இந்த ஊழியத்தை நீங்கள் கேட்கின்ற தேவ வார்த்தைகளை குறித்தும் அனைவருக்கும், உங்கள் அருகாமையில் உள்ளவர்களுக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண, பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இந்த ஊழியத்திலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நலத்திட்ட பணிகளை குறித்தும் ஊழியங்களின் காரியங்களை குறித்தும் அறிந்து கொள்ள கீழ் போடக்கூடிய 9360383940 என்ற நம்பரில் தொடர்பு கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அதிகமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள மதுரையில் உள்ள எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தை நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து தெரிந்து கொள்ளவும் அன்போடு கூட அழைக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆராதனைகளிலும் யூடியூப்பிலே லைவ் செய்யப்படுகிறது. அதை மிஸ் பண்ணி விடாமல் நீங்கள் பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மாதாந்திர காணிக்கையை கொடுக்கக்கூடியவர்கள் அன்பாய் தயவாய் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், குறித்த நேரத்தில் உங்கள் காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியங்களை தாங்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்திலும் கூட நம்மை அடியெடுத்து வைக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த 7வது மாதத்தினுடைய நிறைவு நாள் தொடங்கி இந்த நாள் வரை நாம் எவ்வளவு பெரிய அழிவை பக்கத்து மாநிலத்தில் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 300 நபர்களுக்கு மேல் மரித்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் இருப்பார்கள் என்று, மரித்திருக்கிறார்கள் என்று அடையாளம் என்ன செய்யப்படவில்லை, காணப்படவில்லை. ஆனால் நம்மை அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய தயவினால் நிற்க வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை. ஆகையினாலே இந்த தேவன் இந்நாள் வரைக்கும் அன்பு வைத்திருக்கிறவரை நீங்கள் இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ள, அதிகமாய் ஆராதிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இழந்த குடும்பங்களுக்காகவும், நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும், நம்முடைய ஊழியத்தில் தொடர்பில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காகவும் கொஞ்சம் எழும்பி நின்று ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நாம் ஜெபித்து இந்த நாளிலும் கூட வாக்குத்தத்த செய்தியை நான் கொண்டு வரலாம் என்று இருக்கிறேன். அநேக நேரமாய் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டுடைய வார்த்தை எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு அது மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். நாம் ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலே எத்தனையோ பேர் நம் மத்தியில இல்லை, ஆனால் நம்மை நிற்க வைத்திருக்கிற தேவனுக்கு வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், நன்றி மட்டும் இந்த 8வது மாதத்திலே நாம் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. எத்தனை பேரால சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆமாண்டவரே, பக்கத்து மாநிலத்தில் வந்தது என் வீட்டுக்கும் என் இடத்துக்கும் வர்றதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப நேரம் இல்லை. ஆனாலும் எங்கள் மேல கிருபை வைத்து, இரக்கம் வைத்து, தயவு வைத்திருக்கிறீங்க. அந்த ஜீவன் நீங்க கொடுத்தது, அதை நான் இழந்து போக கூடாது. ஆகையினாலே விலையேறப்பட்ட ஜீவனுக்காகவும் எனக்காகவும் ஜெபிப்பதற்கு இப்போ நான் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய ஆலயத்தில் நிற்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
வாயை திறந்து நல்லா சொல்லுவோமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம், மெதுவா மெதுவா வாங்க, பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. அந்த நல்ல தெய்வத்துக்கு எல்லா வானத்துக்கு நேரா கரங்களை உயர்த்தி, அப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இம்மட்டும் நடத்துறீங்க, இனிய நடத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறீங்க. இம்மட்டும் ஆசீர்வதித்தீங்க, இன்னும் என்னை ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க. இம்மட்டும் அப்பா நான் நினைக்கிறேன், நன்றி செலுத்துறேன். என்னை கை விட்டுறாதீங்க, என்னை தள்ளி போட்டுறாதீங்க. என் குடும்பத்திற்கு நான் வேணும், என் பிள்ளைகளுக்கு நான் வேணும், என் கணவனுக்கு நான் வேணும், என் சபைக்கு நான் வேணும், என் தேசத்திற்காய் நான் வேணும். எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான எதிர்பார்ப்புகளோடு இருந்தவர்கள் தான் என் போன்றவர்கள் அழிந்து போனாங்க. ஆனால் என்னை வாழ வைத்திருக்கிறீங்க, என்ன இந்த சபையில நிக்க வச்சிருக்கிறீங்க, இன்னும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறீங்க, இன்னும் ஒரு மாதத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீங்க. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்ல எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜீவன் விலையேற பெற்றது என்று அறிந்து, இது நீரே பாதுகாத்திருக்கிறீர் என்பதை அறிந்து, இப்பொழுது உமக்கு நன்றி செலுத்துவதற்காக, எனக்கு நீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். எல்லாம் சொல்லுங்க. 7 மாசமும் என்ன பிள்ளைய போல பாதுகாத்தீங்க, என்ன நல்லபடியா போக்குவரத்துல ஆசீர்வதித்தீங்க, பாதுகாத்தீங்க, வியாதியிலிருந்து விளக்குனீங்க, அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறைவில்லாதபடிக்கு ஆசீர்வதிச்சீங்க. இன்னும் எத்தனையோ நன்மைகளை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த 8வது மாதத்திலும் கூட ஆண்டவரே, எத்தனையோ பேர் அழுகையோடு புலம்பலோடு கண்ணீரோடு இருந்தாலும் நான் உம்மை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறபடியினால் நீர் எனக்கு உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை, உம்மை நேசிக்கிற ஒரு பாக்கியத்தை, உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்து அப்பா நீர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கும்படி செய்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். எல்லா நல்ல கைகளை தட்டி துதித்து இந்த இடத்துல நான் தொடர்ந்து ஜெபிக்கிறபடினாலே, தொடர்ந்து உம்மை ஆராதிக்கிறபடினாலே, தொடர்ந்து உம்மை போற்றுகிறபடினாலே, தொடர்ந்து உம்மை உயர்த்தி இருக்கிறபடினாலே நீர் பாதுகாத்துக் கொள்ளும், நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இன்றைக்கு மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்காய் திறப்பிலே நிற்கும் போது, மற்றவர்களுக்காய் கதறி அழும் போது, மற்றவர்களுக்காய் கண்ணீர் வடிக்கும் போது, என் சபையே உனக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை, இட்டர்னல் blessing, நித்தியமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனையோ பேர் கடன் பாரத்தினால ஆலயத்துக்கு வர முடியல, வியாதியினால ஆலயத்திற்கு வர முடியல, பலவிதமான பொல்லாங்கான காரியங்களில் விழுந்து கிடக்கிறதுனால ஆலயத்திற்கு வர முடியல. ஆனா உங்களை ஆலயத்திற்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறத நினைச்சு, நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைச்சு துதிக்காம இருக்காத. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி துதி துதி துதி. அல்லேலூயா. நீங்க நடத்தின கிருபைக்காக நன்றி, இன்னும் நடத்த போகிற கிருபைக்காக நன்றி, இன்னும் என் தேவைகளை சந்தித்ததற்காய் நன்றி, இன்னும் சந்திக்க போகிறதற்காய் நன்றி, நல்ல சுகத்தை தந்ததற்காய் நன்றி, இன்னும் ஒரு விஷயம் இரங்கம் செய்ய போகிறதற்காய்
உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ காரியங்களை எத்தனையோ நான் அக்கம் பக்கத்துல கேள்விப்பட்டாலும் அது என்ன அணுகாதபடிக்கு, மோசம் நேரிடாதபடிக்கு, நாசம் நேரிடாதபடிக்கு கர்த்தரை மெய்யாய் கொண்டிருக்கிற ஜனம், சொந்தமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்வதன்படி அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்னும் உங்களை சபையில தொடர்ந்து துதிக்கும்படி, இன்னும் உங்களை தொடர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய், இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் என் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான காரியங்களை கேரளா பகுதியில் வாழ்ந்தவங்க திட்டமிட்டு இருப்பாங்க. ஆனால் இயற்கை மறுரூபப்படுத்தி விட்டது. ஆனால் இந்த தேவன் நம்மை இப்பொழுது ஆவியினாலே மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். துதிக்காம இருக்காத, ஜெபிக்காம இருக்காத, வாயை திறந்து இந்த நேரத்துக்காய் நன்றி, இந்த நிமிடத்திற்காய் நன்றி, இந்த ராத்திரி பொழுதுக்காய் நன்றி அப்பா, எங்கள் ஆலயத்திற்காய் நன்றி, எங்க ஊழியத்திற்காய் நன்றி, எங்க ஊழியக்காரருக்காய் நன்றி, என் கணவனுக்காய் நன்றி, மனைவிக்காய் நன்றி, பிள்ளைக்காய் நன்றி, என் தேசத்திற்காய் நன்றி, இன்னும் அந்த இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீ தரப்போகிற ஆறுதலுக்காய் நன்றி, சீக்கிரத்தில் அழுகை புலம்பல் மாறப்போகிறதற்காய் உமக்கு நன்றி. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தாவே, கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் முன்னே உம்முடைய கிருபையின் கரம் தாங்குமே அப்பா. அந்த பிள்ளைகள் கேரள பகுதியில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும். அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. கிருபையும் நிறைந்த இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் நான் நிற்பேனா, நிலைப்பேனா என்பதை ஒவ்வொரு நாளும் கணக்கு போட்டு பார்க்கிற கால சூழ்நிலைகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் உம்மை சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால், நீர் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் விலைக்கரையும் செலுத்தி எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறபடினால், இன்றும் துதிப்பதற்கு, இன்றும் பாடுவதற்கு, இன்றும் உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நீ தந்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், ஆண்டவரே, இழந்ததை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், இன்றும் கூட அடிமையை மறைத்து உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் என் வாழ்க்கையில எனக்கு கொடுத்த ஊழியத்திலே ஒளிந்து போகவில்லை என்றால், இன்றைக்கு இதை பார்க்கிற தொலைக்காட்சியில கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒளிந்து போகாதபடி நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அடிமையை மறைத்து கொண்டு நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்னைக்கு என்ன செய்தி, என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் மிகுந்த நேரமாய் காத்து கொண்டிருந்தேன். ஒரு 4 நாட்களாகவே எனக்கு போராட்டம், என்ன வார்த்தை வைக்கலாம், என்ன வார்த்தை இந்த மாசத்துக்கு கொடுக்கிறாரு. சுற்றி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கின்ற நேரத்தில் என்ன வாக்குத்தத்தமான வசனத்தை ஆண்டவரே நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். இந்த வார்த்தை இப்பொழுது நான் சுருக்கமாய் வைக்க போகிறேன். பின் நாட்களிலே நாம் கர்த்தருக்கு சித்தமானால் தியானிப்போம். இந்த நாளிலும் கூட நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தம் 2 நாளாகமங்களின் புஸ்தகம். நல்ல ஒரு புஸ்தகம், அருமையான ஒரு புஸ்தகம். நான் அடிக்க ஒரு முறை படிக்கின்ற ஒரு புஸ்தகம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை இந்த நாளிலே நமக்கு தேவன் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடம் கொள்ளுங்கள். கரங்களை நல்லா தட்டுங்க. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து வந்து கொண்டிருக்கிற வார்த்தை, நீங்களோ உங்கள் கைகளை நிகழ விடாமல் திடம் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். பலன் உண்டு என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த வார்த்தை சொல்லப்பட்ட சூழ்நிலை நல்ல ஒரு சூழ்நிலையில் அல்ல,
ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையில் அல்ல. ஆசா என்கிற மனிதனிடத்திலே அசரியா என்கிற ஒரு மனிதனை கொண்டு பேசின ஒரு வார்த்தை. ஏனென்றால் இஸ்ரவேலிலே அன்றைக்கு அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், அருவருப்பின் நிமித்தம் தேவனும் இல்லை, மெய்யான ஊழியக்காரனும் இல்லை என்று நாம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவரே சொந்த ஜனமாய் மீட்டுக் கொண்டிருக்கிறபடினால், அவரே அழிவுக்கு உட்படுத்த மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறபடினால், ஒரு கூட்ட மக்களை வைத்து அதை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறபடினால் அவர் சொல்கிறார், மீண்டும் நீங்கள் உங்கள் கைகளை நிகழ விடாதிருங்கள், திடங்கொள்ளுங்கள், உங்கள் கைகள் கேற்ற பலன், கிரியை கேற்ற பலன் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 5வது வசனத்தை வாசிங்களேன். ஏன்னா அந்த நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு புரியணும். இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே பலவிதமான அழிவுகள், பலவிதமான கண்ணீரின் பாதைகள், பலவிதமான பயங்கள், பலவிதமான பதட்டங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆலயம் என்பது ஒரு ஆர்டருக்காக தியானிக்கிற ஒரு இடமாக மாறிவிட்டது, பாரம்பரியத்திற்காக செய்கிற ஒரு இடமாக மாறிவிட்டது. தேவ மகிமை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால்தான் இப்படிப்பட்ட அழிவுகள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் கடைசி காலத்தின் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென் என்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நம் மீது நம் தேவன் இரக்கம் கொண்டிருக்கிறபடினால் இந்த மாதத்தில் வாக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் அந்த தேசம் எப்படி இருந்தது? கொஞ்சம் வாசிமா 5வது வசனத்திலிருந்து. அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. இந்த காலத்திலும் எப்படி இருக்கிறது? வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சமாதானம் கிடையாது, உள்ள இருக்கிறவங்களுக்கும் சமாதானம் இல்லை. இப்படி எடுத்துக்கலாமே, சர்ச்சுக்குள்ள வர்ற நமக்கும் சமாதானம் இல்ல. சர்ச்சு ஏன்னு அறியாத குடும்பம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கும் சமாதானம் இல்ல. அல்லேலூயா. வாசிமா, வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் கொடிகள் எல்லார்களுக்குள்ளும், தேசத்தின் கொடிகள் எல்லார்களுக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. மகா அமளி. இப்போ என்ன உண்டாயிருக்கு? மகாராஷ்டிராவில் பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை வளாகத்துக்குள்ளே தண்ணீர் என்ன செய்து விட்டது? புகுந்து விட்டது. டெல்லியில் பார்த்தால் எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்து விட்டது. கேரளாவுக்குள்ளே பார்த்தால் நிலச்சரிவுக்குள் எத்தனை பேர் புதைந்திருக்கிறார் என்றே தெரியவில்லை. தமிழ்நாட்டை பார்த்தால் திடீர்னு விழிச்சு எழுந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு விலைவாசி கட்டணம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. எல்லா இடத்திலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அமளி என்னதான் உண்டாயிக்கிட்டு இருக்கா இல்லையா? இதெல்லாம் யார் அனுமதித்திருக்கிறா? தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆனால் அப்படியே அவர் விட்டு போகிறவர் இல்லை. அப்படி பேசிட்டு வரும்போது தான் அந்த வார்த்தை வருது. இருந்தாலும் தொடர்ந்து வாசிங்க. தேசத்துக்குள்ளே அமளி உண்டாயிருக்கிறது. ஜாதியை ஜாதியும், ஜாதியை ஜாதியும், பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. இன்றைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்க தேசத்திலே படை இன்றும் கிளர்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கிறது. பாகிஸ்தான் தேசத்திலே இன்றைக்கும் படை என்ன செய்து கொண்டுதான் இருக்கிறது? போராடி கொண்டிருக்கிறது. ஏன் இந்தியா கூட சீன தேசம் எந்த நேரத்திலே படை எடுத்து விடுவாரோ, நம்முடைய எல்லைகளை பறித்து விடுவார்களோ என்று படை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார், நெருக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். இன்றைக்கும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. யாராவது ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா பிரதர் அப்படின்னா கேட்டா ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்ல முடியும். மனதளவுல இன்னைக்கு இந்த சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு எந்த விதமான ஒரிசுமே இல்லை சொல்ல முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்பலாம். பேசலாம், இப்ப பேசலாம். நீங்க எந்த பாரமும் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு எந்த ஏமாற்றம் இல்லை, எந்த தடுமாற்றம் இல்லை, எந்த பயமும் இல்லை, நான் ஃப்ரீயா இருக்கேன் சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஆனாலும் நம் மீது இரக்கம் வைத்திருக்கிற தேவன். வாசிமா
நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல். ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, என் ஆண்டவரை அறிந்திருக்கிற என் அன்பான தேவஜனமே, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தம் என்று சொல்கிற என் அன்பான தேவஜனமே, தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பான தேவஜனமே, உங்கள் கைகளை திலற விடாமல் கர்த்தருக்கு நேராய் கைகளை உயர்த்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க. திடம் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். ஆமென், ஆமென். எத்தனையோ பேர் நினைக்கலாம், இந்த நம்பிக்கையில தான் பிரதர் இத்தனை ஆண்டுகள் நான் ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் நான் ஊழியத்திற்கு கொடுத்துட்டு இருக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் என் கணவனுக்கு உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் என் மனைவிக்கு உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் என் பிள்ளைகளுக்கு உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் என் அலுவலகத்தில் நான் உண்மையாய் பணி செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், அந்த கிரியையை மனிதன் பார்க்கிறானோ இல்லையோ, கெட்டுப்போன தேசத்தை, கெட்டுப்போன ஜனங்களை அன்று மாத்திரம் பரிதாபம் கொள்ளுகிற தேவன் அல்ல, இன்றும் அவர் உங்களுக்காக எனக்காக பரிதவிக்கிறவராக இருக்கிறபடினால் நீ கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்குள் உண்மையாய் வாழும்போது இந்த 7 மாதம் வரை நடத்தின தேவன், 7 மாதம் வரை உன்னை ஆசீர்வதித்த தேவன் இந்த 8வது மாதத்திலும் மீதி உள்ள 4 மாதத்திலும் அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய பலத்தினால், அவருடைய தயவினால் நீங்கள் கடந்து போவீர்கள். கரங்களை தட்டி புரிந்தவர்கள் அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும். விஷயம் தெரியாம பேசுறார் பிரதர், என் குடும்ப சூழ்நிலை தெரியாம பேசுறாரு பிரதர், என் பிள்ளை சூழ்நிலை தெரியாம பேசுறாரு பிரதர், என் பாசையாவுக்கு என் ஃபேமிலி என்ன சூழ்நிலைனே தெரியாது, எனக்கு தெரியாது. தெரிந்தும் கூட என்னால் சில காரியங்களில் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், என்னையும் உங்களையும் ஆட்கொண்டிருக்கிற, தெரிந்து கொண்டிருக்கிற, இந்நாள் வரைக்கும் அன்பு வைத்திருக்கிற, இந்நாள் வரைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறவருக்கு என் கிரியைக்கே எனக்கு பலன் கொடுத்து இந்த ஆலயத்தில் நிற்க வைக்கிறார்கள் என்றால், இதை ரிஷிவ் பண்ணுகிற, இதை விசுவாசிக்கிற, இதை சுகந்தரிக்கிற, இது எனக்கு என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கைகள் இனி தளர்ந்து போவதில்லை, ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி பலகீனப்பட்டு இருக்க போவதில்லை, ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி சுகவீனப்பட்டு இருக்க போவதில்லை, ஒவ்வொரு பிள்ளைகளும் கடனில் தலைமறைவாய் ஆக போவதில்லை. திடமான ஒரு வாழ்க்கை திடம் தருகிற தெய்வமாக இயேசு இன்றைக்கு இந்த நாளிலே இந்த மாதத்திலே உங்களுக்கு கட்டளையிடுவார். ரிஷிவ் பண்றவங்க ஹல்லேலூயா. எனக்கு நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது சிஸ்டர், எனக்கு நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது பிரதர். இந்த வார்த்தை எனக்குன்னு சொல்லி பாருங்க, நான் நிச்சயமாய் பிழைக்கிறது உண்மை. என்ன உங்களை போல காணிக்கை ஜனங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை நடத்துகிறது உண்மை என்றால், அதே தேவன் உங்க வீட்டுக்கும் சொன்ன வார்த்தை, உங்கள் கைகளை நிகழ விடாதீங்க, திடம் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைக்கு ஏற்ற பலன் உண்டு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் கலங்கி கொண்டிருந்த ஆசா என்ன செஞ்சா? தொடர்ந்து வாசிமா. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓபேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடம் கொண்டு. ஆமென். கரங்களை நல்லா தட்டி, அந்த ராஜா தேசத்தின் முற்றிலும் ஆண்டவரே இல்லை, ஆசாரியனே இல்லை என்ற சூழ்நிலையில் இந்த வார்த்தை வந்தபோது பலன் உண்டு என்று சொன்னால், எனக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது, எனக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார், எனக்கு ஒரு மெய்யான தேவன் இருக்கிறார், ஆகையினால் நான் திடம் கொள்வேன் என்று சொல்லுங்க. உங்கள் பாதையிலே என் ஆண்டவர் மீதம் எடுக்க பண்ணுகிற தேவனாக, திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லுகிற தேவன், நீ பண்ணுகிற ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக, உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா சொல்றேங்க, அந்த தேசத்துல எப்படிப்பட்ட நெருக்கம்னு உங்களுக்கு நீங்க படிச்சு பாருங்க தெரியும். 3வது வசனத்துல இருந்து படிச்சு பாருங்க. அந்த 3வது வசனத்தை கூட படிச்சுட்டீங்க வாமா, ஏன்னா 3வது வசனம் சொல்றோம்ல, என்னதான் இருக்குன்னு சொல்லி வசனமும் சொன்னாதான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கும். வாசி மக்களே. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. அந்த இடத்திலே அசரியா என்கிற ஒரு மனிதன் எழும்பினாள் என்றால், இந்த இடத்திலே முகமுகமாய் உலாவுகிற தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த ஆலயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த இஸ்ரவேலின் கோத்திரமாக நீயும் நானும் இருக்கிறபடினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராமல் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ வந்துருங்க 8வது வசனத்துக்கு. கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிட்டு போறவங்க யாரையுமே
வெறுமையா அனுப்ப போறதில்ல. நல்ல சாட்சி உள்ள வார்த்தைகளை நான் கேள்விப்பட போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி. நான் இந்த ஆலயத்துல ஒரு சாட்சி, நான் எங்க ஊழியக்காரர்ட்ட சாட்சி, நான் போன் பண்ணி சாட்சி சொல்லுவேன். ஓ ரிபாலா சந்தர ரூபானா ருக்கானா சதரபாலா ஹalleluya. வாசிங்க 8வது வசனத்தை வாசிப்போம். ஆசா இந்த வார்த்தைகளையும் ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியாகிய ஓதேயின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடம் கொண்டு அருவருப்புகளை யூதா பெஞ்சமின் தேசம் அனைத்திலும் எப்பிராயீமின் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற ஆமென் ஆமென் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த வார்த்தையை கேட்டவொன்னே அவன் ஆலயத்தை இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் எல்லா அருவருப்புகளையும் அகற்றி போட்டு ஆலயத்தை சுத்திகரித்து என்னென்ன பண்ணினானோ அந்த வார்த்தைகள் அந்த காரியங்களை இன்றைக்கு நமக்குள்ள எனக்கு ஆசீர்வாதம் வராததற்கு காரணம், எனக்கு ஆசீர்வாதங்கள் வந்தும் அதை முழுமையாய் நான் சுதந்திரித்துக் கொள்ளாததுக்கு காரணம், என் கை இன்னைக்கு வரைக்கும் தளர்ந்து போறதுக்கு காரணம், எனக்கு திடப்படாமல் இருக்கிறதற்கு எத்தனையோ காரணம் எனக்குள்ள இருக்கும் அப்படின்னு உன்னுடைய பாவங்களை இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்தா இந்த வார்த்தை நிறைவேறும். வாசிங்க தொடர்ந்து. கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பெஞ்சமின் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்பிராயீமில் மனாசேயிலும் சீமேயிலும் இருந்து வந்து அவர்களோட சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அல்லேலூயா. இன்றைக்கு அதே போல சொல்றேன், எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி பிரிந்து போன எல்லா சந்ததிகளையும் அவன் எப்படி சேர்த்து கூட்டினானோ அதே போல உங்கள் குடும்பங்களை கூட்டி சேர்க்கிற பிள்ளைகளாக சபை மக்களாகிய நீங்கள், தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் மாறப் போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. உன் கிரியை மனுஷனுக்கு முன்னாடி தெரியாது பிரதர், உங்க கிரியை மனுஷனுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் என் தேவன் உன் உள்ளங்கையையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுவோமா? அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு எத்தனையோ பேர் இல்ல பிரதர் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க, நான் இன்னும் அழுகிறவனாத்தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு எரேமியால ஒரு பதில் இருக்கு பாருங்க. இந்த வார்த்தைக்கு மெருகூட்டுகிற வார்த்தை எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கேயும் பின்னாடி என்ன பதில் சொல்லியிருக்குன்னு பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமென் ஆமென். உன் கிரியை இன்றைக்கு கர்த்தருக்கு தெரியும். அந்த கிரியை உன்னுடைய கண்ணீரை, கவலையை, வேதனையை, போராட்டத்தை நிச்சயமாய் எந்த விதத்தில் வேலை ஸ்தலமா இருக்கலாம், கல்வியில இடக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அதே எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 19வது வசனம் என்னமா சொல்லுது? வாசிமா. அதே எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுது? யோசனையில் பெரியவரும். ஆமென். கரங்களை தட்டி சொல்லு. யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறார். செயல்களிலே வல்லவருமாயிருக்கிறார். அவனவனுக்கு அவருடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அவனவனின் கிரியைகளுக்கு தக்க பலனையும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள், ஆமென், உம்முடைய கண்கள் மனுபுத்திரனுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. ஆமென். நோக்கமாய் இருக்கிறனால தான் இந்த 8வது மாதத்துல சொல்கிறார் ஆண்டவர், உன் கையை நெகிழ விடாத, நீ திடப்படுத்திக்கொள். உன் கைகளுக்கு ஏற்ற கிரியை, உன் கரத்துக்கு ஏற்ற கிரியை, உன் செய்கைகளுக்கு ஏற்ற கிரியை, உன் நடக்கைக்கேற்ற ஆசீர்வாதத்தை மனுஷன் கொடுக்காம இருக்கலாம், நான் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். கரங்களை தட்டி அப்படியே ஆண்டவரே
நீர் கொடுக்க போகிறதற்காய் உம்முடைய இடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிற கிரியை நான் இப்ப பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். என் நிகழ்ந்து போயிருக்கிறேன், என் தொழில் முன்னேறும்படிக்கு தளர்ந்து போயிருக்கிறேன், என் வியாபாரம் திரும்ப நடக்கும்படிக்கு தளர்ந்து போயிருக்கிறேன், என் வீடு திரும்ப கட்டுப்படும்படிக்கு நீங்க கிருபை செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசா மாத்திரமல்ல, நீங்களும் திடப்பட்டவர்களாக, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நீங்களும் உங்கள் சொந்த ஜனங்களை, யூதா பென்யமீன் கோத்திரங்களை அன்றைக்கு அவன் எப்படி லேவி கோத்திரம் முதல் காணவைகளை கூட்டி சேர்த்தானோ அதே போல இழந்து போன எல்லாவற்றையும் கூட்டி சேர்க்கிற பிள்ளைகளாக நிச்சயமாக இருப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எப்படி செய்ய போகிறதற்காய், என் கையை நிகழ விடாதபடிக்கு பாதுகாக்க போகிறதற்காய், எனக்கு திடம் கொடுக்க போகிறதற்காய், எனக்கு ஏற்ற கிரியை நான் செய்திருக்கிற கிரியை மனுஷன் அறியாமல் இருக்கலாம், மறந்திருக்கலாம், ஆனால் அதற்குண்டான பலனை நீங்க கொடுக்க போகிறதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லி இப்போ என்னோட சேர்ந்து ஜெபிக்க போறீங்களோ அத்தனை பேத்துக்கும் கர்த்தர் கொடுக்க போறார். அப்படி எழும்பி நின்று நம்ம ஜெபிப்போமா? நல்ல வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தை இன்னொரு நாள் நான் பிரசங்கிக்க ஆசைப்படுறேன், இப்ப டைம் இல்லை. ஆனா நல்ல ஒரு வார்த்தை. இன்னைக்கு உன் கைகளை நிகழ விடாத, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சரியான நேரத்தில் உங்க கிரியைக்கேற்ற பலனை அவர் கொடுப்பார். இது வரைக்கும் சோர்ந்து போய் என்ன பிரதர் இது வரைக்கும் நடந்துச்சு, இனிமே என் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு நினைக்காத. அன்றைக்கு ஆசா நம்பிக்கையே இல்லாத நேரத்தில் ஆசாரியனும் இல்லை, என் ஆண்டவரும் அங்கே இல்லை. நான் சொல்கிறேன், இது பார்வையே இல்லாத, எழுதியே வைக்க முடியாத என்னை கொண்டு என் ஆண்டவர் பேசுகிறார் என்றால் அவர் மெய்யான ஒளி, மெய்யான திராட்சை செடி, மெய்யான பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். ஆகையினால் அவர் வாசம் செய்து அவர் என்னோடு இடைப்பட்டு என் மலங்கால் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமா சொல்றேன், இந்த ஆலயத்தில் வந்த நீங்க யாரும் வெறுமையா போகிறதில்லை. இந்த 8வது மாதம் முழுவதும் நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு சரியான சப்போர்ட்டு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கும். கரங்களை தட்டி, என்னை சப்போர்ட் பண்றதுக்கு தேவன் இருக்கிறார், என் தொழில சப்போர்ட் பண்றதுக்கு தேவன் இருக்கிறார், என் கல்வியில சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு தேவன் இருக்கிறார், நான் வாங்கின கடன்ல சப்போர்ட் பண்றதுக்கு என் ஆண்டவர் இருக்கிறார், என் பிள்ளைக்கு நான் பண்ற முயற்சி திருமண காரியத்துல சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு என் தேவன் இருக்கிறார். யாரு இல்லை நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த மாதத்துல உங்க வீட்டில் ஒரு தூதனை கொண்டு தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆசாவுக்கு மட்டுமல்ல இந்த வார்த்தை, மோசஸ் மாரியப்பனுக்கு மட்டுமல்ல இந்த வார்த்தை, சால்வேஷன் ஆஃப் இந்தியாவை பார்க்கின்ற கேட்கின்ற இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் சொந்தமாக்கி ஆசீர்வதிக்கிறேன். அது அப்படியே நடக்கும். இது எனக்கும் நடக்கும் என்றால் நீங்கள் ஆமென் என்று சொல்லி, கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தை ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வாரமும் என் வாயிலே போடுகிறேன். அதன்படியே நீர் எங்களை நடத்துகிறேன். இப்பொழுதும் தொலைக்காட்சியிலும் சபையிலும் என்னை திடப்படுத்துவதற்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தை, என் குடும்பத்தை திடப்படுத்துவதற்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தை, என் வியாபாரத்தை திடப்படுத்துவதற்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தை, என் குடும்ப வாழ்வை திடப்படுத்துவதற்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தை, என் ஊழியத்தை திடப்படுத்துவதற்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று சொல்லி விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த 8வது மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய், ஒரு அற்புதத்தின் மாதமாய், ஒரு அடையாளத்தின் மாதமாய் மாற நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று, நீங்க இரக்கம் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்திலே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நீங்க பெருக நாங்க சிறுக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 338642464882, IFSC கோட் SBIN 00155669.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.